सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अपराः आत्मेच्छानिविधायित्वं कार्यकरणसंघातस्य आत्मना सम्बन्धः तस्यापि तस्य यथेष्टविनियोजकत्वं तेन सम्बन्धः ततः आत्मनः प्रमात्रादिकः सर्वः क्रियाकारकफलव्यवहारः। அத்தியாசத்தை தவிர்த்து ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வேற ஒரு சம்பந்தம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் சொல்ல முடியும்னு இருந்தால் அப்ப அத்தியாசத்தை விட்டுவிடலாம். அத்தியாசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சத்தையே பொய்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தினுடைய நிச்சயத்தையும் சொல்லாமலே பிரமாணங்கள்லாம் அத்தியாசம் அதுக்கே அபேட்சிக்கிறதுன்னு சொல்லாமலே நிர்வாகம் பண்ணலாம்னா அதுதானே நல்ல வழியா இருக்கும். அது என்ன சம்பந்தம் சொல்லலாம்னு பாக்குறதுக்கு ஒரு சம்பந்தம் சொல்றான். ஆத்மீச்சானு விகாயித்தம். இச்சானா தெரியுமா? ஆசைப்படுறது. யார் ஆசைப்படுறது? ஆத்மா ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான்? இந்த கை இப்படி ஏற்றணும் அப்படின்னு ஆத்மா ஆசைப்படுறது, உடனே கை நீண்டு விடுறது. நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, உடனே கால் நடக்கிறது. அப்படின்னா என்னாச்சு? நாம ஆத்மா ஆசைப்படுறதுக்கு தகுந்தா போல இது வேலை செய்யுது. இதுதான் ஆத்மேச்சானு விகாயித்தம். இப்ப நம்ம காரியகரணங்க சங்காதம் இருக்கு. இந்த சங்காதத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னா ஆத்மா ஆசைப்பட்டா உடனே வேலை செய்யும். அப்ப இதுதான் சம்பந்தம். அப்புறம் ஒரு கேள்வி வந்தது, ஆத்மேச்சான விகாயித்துவம் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஏன் இந்த ஆத்மா இப்படி நினைக்கிறதுனால இது வேலை செய்யறது அப்படின்னு சொன்னா இது கிட்டத்தட்ட சுவாமிகாவ சம்பந்தத்துல போய் முடியும். இந்த ஆத்மா தன்னுடைய கர்மாவால இந்த சரீரத்தை தனக்கு சம்பாதிக்கின்றது. ஆகையால இது எப்படி நினைக்கிறதோ அதுக்கு தகுந்தா போல அந்த சரீரம் வேலை செய்யணும். சத்யாபி சத்த யதேஷ்ட விநியோகத்துவம் சம்பந்தா. இந்த சரீரத்தை இந்த ஆத்மா எப்படி ஆசைப்படுறதோ அதுக்கு தகுந்தா போல உபயோகப்படுத்திக்கலாம். அந்த ரைட் அதுக்கு உண்டு. இந்த சரீரம் இந்த ஆத்மா எல்லா சரீரத்தையும் சொல்லக்கூடாது. தனித்தனியா ஆத்மாக்கள் இருக்குன்னு வச்சுக்கணும். பிரமாதாக்கள் இருக்கா? ஒரு ஆத்மாவுக்கு அந்த ஒரு சரீரமானது தன் இச்சைப்படி எப்படி வேணாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் யதேஷ்ட விநியோகத்துவம் சம்பந்தம். இப்படி இருக்கிறதுனால அந்த ஆத்மா தன்னுடைய கண்ணு காது மூக்கு இந்திரியங்கள் சரீரம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி எல்லா விதமான விவகாரத்தையும் ஏற்படுத்திக்கிறது. ததா ஆத்மனஹ பிரமாத்திராதிகா சர்வஹ கிரியாகாரக பல விவகாரஹ. எல்லா கிரியா விவகாரங்கள், காரக விவகாரம், பல விவகாரம் சகலமும் இதனாலேயே நிர்வாகம் பண்ணலாம். அதனாலே அத்தியாசி சொல்ல வேண்டாம். ததாக இதுக்கு உதாரணம் இதை எப்படி நீங்க தீர்மானம் பண்றது? அத்தியாசத்தினால இந்த விவகாரம் நடக்கிறதா? அதாவது ஆத்மா சரீரத்தை தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பிராந்தியால எல்லா விவகாரமும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற. அப்படி இல்லை, ஆத்மா நினைக்கிறது இந்த சரீரம் ஏந்திருக்கணும், இந்த சரீரம் உட்காரணும், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு ஆத்மா ஆசைப்படுறது, உடனே வேலை செய்யறது அப்படின்னு வச்சுக்கணுமா? இது ரெண்டுல எது சரி எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னு கேட்டா பூர்வபக்தி ஒரு யுக்தி சொல்றான். பிரசாத உச்சிஷ்டாவியா உச்சிஷ்டணும் எழுதுகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதி விடுறான். உட்காரணும்னு ஆசைப்பட்டு உட்காரலாம் உபயோகிச்சு. அப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம விவகாரத்துல ஆத்மாவுடைய இஷ்டம் இங்க நியாமகமா இருக்கு. உட்காரணும்னு நினைச்சா உட்கார்ந்து வருவது புரியுதான், நிக்கிறான்னு சொன்னா நிக்கிறது, நம்ம சொல்றவரும் கேட்கறதே இல்லை. அதுதான் நக பிரித்தியாதிக்கு தகர்ச்சி. பிரித்தியாதி சரீரங்கள்ல இது பண்ண முடியாது. இது ஆத்மாவுக்கும் அந்த சரீரத்துக்கும் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சம்பந்தம்னு சொல்லணும். வேலைக்காரனுடைய சரீரம் இவன் நினைக்கிறதுக்காக உட்காராது, நிக்கவும் நிற்காது. ஏன் அப்ப இவன் சொல்லணும், வேற ஏதாவது ஒரு சந்தையாவது பண்ணணும். இவனுக்கு ஆசை மனசுல அந்த வேலைக்காரன் எழுதி நிற்கணும் அப்படின்னு இவனுக்கு ஆசை உடனே அவன் எழுதி நின்றுடுவான்னு சொல்ல முடியாது. இவனுக்கு தன்னுடைய சரீரத்துல மாத்திரம் அந்த அசாதாரணமான ஒரு சம்பந்தம் இருக்கு. எழுதி நிற்கலாம்னு சொன்னா நினைச்சா உடனே எழுதி நிற்கிறது. மற்ற சரீரங்கள் இப்படி பண்ணாது. விருத்தியாதிக்கு தரத்தி
அதனால பிரமாத்திராதி விவகாரா பாவகா மிச்சா முக்காபிமானா பாவா மிச்சாங்கிறத பிரித்து போடணும். அதனால இத பிரமாத்திரா இத பிரமாத்தான்னு சொல்றோம், அது பிரமாத்திரா அது பிரமாத்தா இல்லை. என்னுடைய விவகாரத்துக்கு எந்த சரீரம் சாதனமா இருக்கு, அந்த சரீரம் சாதனமா இல்லை. இந்த மாதிரி பல விதமான விவகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஏன் திருத்த சரீரத்தை கொண்டு என்னால பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான அபிமானம் இல்லை. அதாவது மிச்சாபிமானம் இது சேர்த்தே சொல்லலாம், இருக்க வேணாம். முக்காபிமானம் அப்படிங்கிறதுனா அத்தியாசம்னு இருக்கு. அத்தியாசம் இல்லைங்கிறதுனால அது பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாது. இப்படி வச்சிருக்கோம். அதாவது இந்த சரீரத்துல எனக்கு அத்தியாசம் இருக்கு, இப்படி சொல்லுவாங்க, நான் நினைச்சபடி அவங்க சரீரம் வேலை செய்யுது, ஆனா நான் நினைச்சபடி என்னுடைய பிரித்தனுடைய சரீரம் வேலை செய்யல. இதுக்கு என்ன காரணம்? அத்தியாசவாதி சொல்லுவான், இந்த சரீரத்துல எனக்கு தாராட்ச அபிமானம் இருக்கு, அந்த சரீரத்துல அந்த தாராட்ச அபிமானம் இல்லை. அதாவது இந்த அத்தியாசம் இருக்கு இந்த சரீரத்துல, அந்த சரீரத்துல அத்தியாசம் இல்லை, அதான் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. இந்த சரீரம் இவனுக்கு ஒரு விசிஷ்டமான சம்பந்தத்தோடு கூடினது. விசிஷ்டமான சம்பந்தம்னா யசேஷ்டயோகம் இச்சானுவிகாயித்துவம் அப்படின்னு சம்பந்தம் கொண்டதாக இருக்கு. அந்த சரீரம் அப்படி இல்லை, கிருஷ்ணனுடைய சரீரம். ஆகையால அந்த சரீரத்தை வச்சுட்டு வேலை பண்ண முடியல, இந்த சரீரத்தை வச்சுட்டு வேலை பண்ண முடியாது. இதை இருக்காக அத்தியாச சுரணங்கிற அவசியம் இருக்கு. நிச்சா முக்கியமான அபாவம், நிச்சயான முக்கிய அபிமானம்னு சொல்றோங்க, இதுதான் அத்தியாசங்கிறது. அந்த அத்தியாசம் இல்லைங்கிறது இது காரணம் இல்லை. வாழை நினைச்ச உடனே கிருஷ்ணனுடைய சரீரம் வேலை செய்யலையே அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுல எனக்கு அத்தியாசம் இல்லைங்கிறது இல்லை, சாணவிசாயிங்கிற இந்த சம்பந்தம் இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்லி முடித்தான். சித்தாந்தி சொல்றார், நைசத்து சம்பிதி பகுமானவத்தோ யுத்தம். நீ கல்பனை அழகா பண்ணின, ஆனால் நமக்கு வரக்கூடிய அனுபவத்துல உனக்கு பகுமானம் இருக்குமானால் நீ சொன்னது சரியாக. நம்ம அனுபவப்படி நீ சொன்ன பிரக்கிரிய தப்புன்னு எப்படி கதா மனுஷோகம் சாட்சிக்கா சம்பித்து. நீ தன்னை எப்படி நினைக்கிற மனுஷன்னு நினைக்கிறியா இல்லையா? சந்தேகம் இருக்கா? மனுஷன் இல்லைன்னு எனக்காவது நினைக்கிறது உண்டோ? கிடையாது இல்லையோ? மனுஷோகம்னு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியவே இல்லை. அப்ப மனுஷத்துவங்கிறது சரீரத்தை சேர்ந்த தர்மம் தானே, அது எப்படி நானாக முடியும் அப்படின்னு யாருக்காவது சந்தேகமாவது கிளம்புறதோ இல்லையோ? ஏன் அதுவே என்ன தெரியுதுன்னா இது சுவாசிக்கா சம்பித்து. இப்படித்தான் நமக்கு அனுபவம் வருதே தவிர சரீரத்தை தன்னோடு சேர்த்துட்டு அபேதமாத்தான் நமக்கு அனுபவம் வந்துருக்கே தவிர நம்ம மனுஷா அதாவது என்னுடைய மனுஷன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறது இல்லையே. நான் வேறு மனுஷ சரீரம் வேறுன்னு சொன்னா என்னுடைய சரீரம் சொல்ற மாதிரி என்னுடைய மனுஷன் அப்படின்னு சொல்றவங்க சொல்றது இல்லையே. ஏன்னா அந்த சமயத்துல நமக்கு தாராட்ச அபிமானம் வருது. இந்த இது சரியா இருக்கு. மேற்கு அப்புறம் போடுறேன் அந்த கொட்டேஷன் மார்க்கு. மனுஷோகம் இது பிரதாத்மிகா சம்பித்து மே மனுஷியா அப்படியா இருக்கா? இது சந்தோஷம். என்னுடைய மனுஷன்னு நம்ம சரீரத்தை பார்த்து சொல்றது. இது கௌரி, இது கௌரி பவானிவா பிரமாணம். கௌரி அப்ப என்ன சொல்றது? நான் மனுஷன் அவன் சொல்றது தேவதத்தனை பார்த்து சிம்மம்னு சொல்ற மாதிரி கௌர பிரயோகம்னு வச்சுக்கலாமே அப்படின்னு பூர்வபக்தி கேட்கலாம். இதோட முடிஞ்சு போச்சு. மனுஷோகம் இது சதாப்திகா சம்பித்து மே மனுஷா இது அங்க குறிச்சா சித்தாந்தி சொன்ன வார்த்தை கௌரிக்கு சேர்த்துன்னு மறுபடியும் அந்த பூர்வபக்தி கேட்கிறான். பவானி வாத்திர பிரமாணங்கிறது மறுபடியும் சித்தாந்தி சொல்றான். நீதான் பிரமாணம் சொல்லிப்பாரு, உனக்கு எப்படி இருக்கு, நீ கௌரவமா நினைச்சு பேசுற, நான் மனுஷன்னு தேவதத்தனை பார்க்கும்போது இவன் சிம்மம் அப்படின்னு சொல்றவனுக்கே தெரியும் அவன் அப்படி இல்லை தெரியும், கேட்கிறவனுக்கும் தெரியும். ஆனா மனுஷன்னு தன்னை சொல்லிக்கும் போது தான் மனுஷன் இல்லைன்னு இவனுக்காக தெரியுது தெரியலையா? இன்னும் யோசிச்சு பாருங்க, நீ சொல்றது கவனம்னு சொல்றது தெரியாது. அப்படி பரிணாம விசேஷா அபரிணாமினா ஆத்மனஸ்யா. அதாவது நீ ஆத்மாவுடைய இச்சைக்கு தகுந்தா போல இந்த சரீரம் வேலை செய்யறது. அதான் ஆத்மோத்சான விசாரிக்கும்னு ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சொல்றது. ஆத்மா அபரிணாமி தானே, அந்த பரிணாமம் இதுவும் வர முடியாது.
ஆத்மாவில. இச்சைகள் எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போதும் இருக்குன்னா எப்போதும் ஓடிட்டு இருக்கும், எப்போதும் ஓடிட்டு இருக்கும். அப்பப்போ எழுந்திருக்கலாம்னு ஆசை வருது, குழந்தை எழுந்திருக்கிறான்னு சொல்லலாம். எப்பவும் எழுந்தே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆத்மாவுக்கு ஆசை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னாச்சு, அந்த ஆசையானது அப்பப்போ வந்துட்டு போடுதுன்னு சொல்லணும். அப்ப பரிணாமம் இல்லாத ஆத்மாவில இச்சைங்கிறது எப்படி வந்துட்டு போகும், வர முடியாது. அபரிணாமியா ஆத்மனா பரிணாமி அந்தஸ்கரண சம்பதித்த அகங்கருத்திற்கும் அங்கரு இப்படி இருந்தா வந்து விடலாம். அப்படி பரிணாமத்தை அடையக்கூடிய அகங்காரங்கிற அந்தஸ்கரணம் இருக்கு. அந்த அந்தஸ்கரணத்தோடு சேர்ந்ததுனால இதுக்கும் அந்த பரிணாமம் வந்தா மாதிரி இருக்கு, இசை வந்தா மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுதான் நான் சொல்றது. அதுதான் நான் சொல்றேன். அந்தஸ்கரணத்துல தான் இசைங்கிறது ஒரு விருத்தி உண்டாகிறது. அந்த அந்தஸ்கரணத்தோட ஆத்மா தன்னை அற்புதமா பார்க்கறது, சாந்தி இருக்கு, அத்தியாசம் இருக்கு. அதனால அந்த இஷ்டம் வேண்டியது ஆத்மாவில இருக்கு, ஆத்மாவில இஷ்டம் வந்துருக்கு அப்படின்னு தெரியுது. வராத இஷ்டம் தெரியுது, வரல. பிரகாசம் இது உஷ்ணஞ்சலம்ங்கிற இடத்துல கூட அப்படிதான். உஷ்ணஞ்சலம்னு நெருப்பை கொண்டு அப்படியே அந்த ஜலத்துல சேர்த்து விட்டுடுறோம். அப்ப நமக்கு என்ன தெரியுது, அந்த நெருப்புடைய ஸ்பர்சம் இருக்கு, உஷ்ணஸ்பர்சம். இது ஜலத்தினுடைய ஸ்பர்சத்தை தெரிய விடாம அபியோகம் பண்றதான். இந்த சூரிய வெளிச்சம் கொண்டு கொடுத்துருக்கா நட்சத்திரம் இருந்தும் தெரியாதோ இல்லையோ, அந்த மாதிரி ஜலத்தினுடைய அந்த சீக்கஸ்பர்சம் இருக்கு. அந்த சீக்கஸ்பர்சத்தை தெரிய விடாம பிரதிபந்தம் பண்றது இது. ஆனா நாம என்ன சொல்லுவோம், ஜலமே இப்ப கொதிச்சு வச்சுன்னு சொல்லுவோம், அதே வெளியேறாயிருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதையும் நமக்கு இந்த விஷயம் தெரியாது, உறவேறும் வச்சு பார்க்கறது. ஆகையால அங்க என்ன ஆச்சு, நெருப்பு கண்ணு தெரியுறதுங்கிறது ஒண்ணு. நெருப்புடைய ஸ்பர்சம் ஜலத்தினுடைய ஸ்பர்சத்தை அபிமுகம் பண்ணி மறைச்சிருக்கு, தெரிய விடாம பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆகையால என்ன பண்றோம், இப்போ இந்த சமயத்துல அந்த ஜலத்துக்கு உஷ்ணஸ்பர்சம் வந்திருக்கு, சீக்கிரம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிடும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆத்மாவை பற்றி விரிச்சு தெரியாது, அந்தஸ்கரணத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள பேதம் தெரியாது. அப்படி இருக்கிறது அந்தஸ்கரணத்துல இச்சா முதலிய விருத்திகள்லாம் இருக்கு. இந்த விருத்திகள்லாம் அந்தஸ்கரணத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு தாதாத்மியம் இருக்கிறபடியால ஆத்மாவுக்கே வந்த மாதிரி எது இஷ்டம் வந்தது, எனக்குதான் இஷ்டம் வந்தது, ஆத்மாவோட வந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால கடைசியில போய் அத்தியாசத்தை பிடிக்கணும். பிரசாத அனுபவா அகமுத்திஷ்டாமி இச்சையா உத்திஷ்டதி உபவிசதிக்க. அதனாலதான் அகம் உத்திஷ்டாமி அப்படின்னு இஷ்டம் வந்ததா, எழுந்திருக்கணும், 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 உட்காரணும்னு ஆசை வருது, உறவு உட்காரணும், எப்படி ஆசை வருது, ஆசை வருது அந்த ஸ்தரணத்துல. ஆனா சொல்றது நான் ஆசைப்படுறேன் அதனாலதான் எழுந்திருக்கிறது அப்படின்னு தஸ்மா எத்தீதி வேதத்து அனுபவத்து விரோதமா இருக்கிறதால உன் பிரக்கிரியை தப்பு. அத்தகா ஸ்வயம் அசங்கஸ்ய அவிசாரிணா அவித்யாசாசம் அந்தரேண பிரமாதத்துவம் உபபத்தியது. அசங்கம் நிர்விகாரம் இது ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம். இப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பிரமாத்திருத்துவங்கிற ஒரு விசேஷம் அத்தியாசம் இல்லாமல் வரவே முடியாது. ஆத்மாவுக்கு பிரமாத்திருத்துவம் வரணும்னு சொன்னா தீர்மானம் அத்தியாசம் பின்னாடி வராது. பிரமாத்திருத்துவ சக்தி தன்மாத்திரம் பிரமாண பிரவருத்த நிமித்தம் ததேவது அவித்யாசாச விலட்சம் அவித்யாவத் விஷயதா பிரமாணானாம் இருக்கிறது. வாசகார சொன்னாரே, அவித்யாவானுக்குத்தான் இந்த பிரமாணம் அப்படின்னு. அது எப்படி சரியா வரும்னா, இப்ப பாருங்க, பிரமாத்திருத்துவங்கிற சக்தி இருக்கு, பிரமாதாவுக்கு இருக்கு, யாருக்கு இந்த சக்தி இருக்கு, யாருக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவருக்காக பிரபாதா. தெரிவிக்கக்கூடிய சக்திங்கிறது நிச்சயமா ஜடத்துக்கு இருக்க முடியாது. அதனால ஆத்மாவுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும். இருந்தாலும் அந்த சக்தி இருக்குங்கிறதுனால உடனே அந்த பிரமாண பிரவருத்தி வந்துவிடாது. அந்த பிரமாத்திற்கு சக்தி வரத்துக்கே ஒரு அத்தியாசம் கூட தேவைப்படும். இந்த சக்தியானது, சக்திங்கிறது என்ன தெரியுமா, அந்தஸ்கரணத்துலதான் இந்த பரிணாம சக்தி இருக்கு. இந்த அந்தஸ்கரணத்தோட ஆத்மாவுக்கு அபோதாத்யாசம் வரும்போது இந்த சக்தி இதுதான் ஆத்மாவுக்கு சக்தியாக ஆகும். ஆக விதேசத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சக்தி ஆத்மாவுக்கு எப்ப வருதுன்னா அந்தஸ்கரணத்தோடு அத்தியாசம் வந்ததுனாலே. இது அன்மைய விதத்தினால காண்பிக்க முடியும். அந்தஸ்கரண அத்தியாசம் விட்டு போச்சுன்னா எனக்கு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தியே இருக்காது ஆத்மாவுக்கு. தூக்கத்துல இருக்கோம், நல்ல தூக்கத்துல இல்லை,
சரீரத்திலேருந்து அப்பவும் கிடையாது. அது எப்போ இருக்கும்? எப்போ அந்தக்கரணத்துல இவனுக்கு அத்தியாசம் இருக்கோ அப்பதான் விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது வரத்துக்கு அவித்யாத்தாக விளக்கி பண்ணிட்டார். அவித்யாத்தாக மந்தாத்தான் முடியும். இது அவித்யாவத் விஷயத்தா பிரமாணம் அதோட விட்டுதான் அவித்யாவத் விஷயானு பிரமாணம். நிரபேட்சானாம் சாமர்த்தியேன அர்த்ததிக்கும் விவேகதாம் பாச அனுபலபித்தே பிராமாண்யம். இது நல்லா இருக்கு. அவித்யாவத் விஷயத்திற்கு விதிமுகோபதர்சிதம் நேதி சத்தியம் அப்படின்னு இது அந்த இது தள்ளி இருக்கு. நாவை பிரிக்கணும். நேதி சத்தியம் அப்படின்னு அவித்யாவத் இருக்காதுல, இந்த அவித்யாவாத்து விஷயம்னு சொல்லிட்டாக்க அது எப்படி பிரமாணமாகும்? ஆரம்பமே தப்புன்னு சொன்னா அவன் புரிஞ்சுக்கிறதெல்லாம் தெரியும்னு சொல்ல முடியும். விஷயத்தை புரிஞ்சுக்கிறது முதல்லயே அத்தியாசம் இருக்கு. அத்தியாசங்கிறது சாந்தி. சாந்தியை மூலமாக வச்சுட்டு ஒரு பிரமாணம் வர முடியுமா அப்படின்னு கேட்கறது. வரணும் வந்துதான் ஆனா வேற வழி இல்லைங்கிற எப்படி தெரியுமா? நிரபேட்சானாம் சாமர்த்தியேன அர்த்ததிக்கும் விவேகதாம் பிரமாணாங்கிறது கேட்கணும். பிரமாணாங்கிறது விசேஷத்தை சேர்க்கிறது. இந்த பிரமாணங்கள் இருக்கு தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே விஷயத்தை தெரிவிக்கிறது. இப்ப கண் இருக்கு, கண்ணுக்கு ரூபத்தை பார்த்து தெரிவிக்கிறது சக்தி அதுக்கு இருக்கு. இந்த சக்தியால அது தன்னுடைய விஷயத்தை காண்பிக்கிறது. இதுக்கு அது வேற எதுவும் அபேட்சிக்கல. சுதப்பிரமாணம்னு சித்தாந்தம் சொல்ற விஷயத்துல. அதனால சாமர்த்தியன அர்த்தத்தின் விவேகதான் பாசா நிகழ்வு. நீங்க இந்த பிரமாணம் இல்லைன்னு சொல்லணும்னா முதல்ல நீங்க பார்த்த விஷயம் தப்பு நிரூபணம் பண்ணுங்க. அப்பதான் பண்ணுங்க. எனக்கு எப்ப தெரிஞ்சுதோ இது கதம் அப்படின்னு தெரிஞ்சுது, இதை நான் பிரமாணம்னு நம்பிதான் இது இல்லைன்னு தெரிகிற பரியந்தம் இதை நான் தப்புன்னு சொல்லணும்னா இது கட்டமே இல்லை, இது வேற ஏதோ ஒண்ணு எனக்கு கட்டமே காட்சி வருது அப்படின்னு வேற ஒரு பிரமாணம் காண்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் இதை தப்புன்னு சொல்லணும். எனக்கு அதனால எது பரியந்தம் நமக்கு பாசங்கிறது ஏற்படலையோ அது பரியந்தம் அதை பிரமாணம்னு தான் சொல்லுவார். அவித்யாவத் விஷயமாச்சு அது எப்படி பிரமாணம்னு கேட்காது. எப்படி பிரமாணம்னா தெரிவிச்சு அது எந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்துல நமக்கு பாசம் ஏற்படாத காரணத்தினாலே அது பிரமாணம்னு தான் சொல்லி தெரியாது. பாக அனுபலத்தே பிராமான்யம் அவித்யாவத் விஷயத்திலிருந்த விதிமுகோபதர்சிதம் நேதி சத்தியம், அதாவது நேதி சத்தியம் அபரிமோதி. இப்பேற்பட்ட பிராமான்யத்தை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிராமான்யம் இருக்குதான் இருக்கணும். விஷயம் தெரிஞ்சது பாதிக்கப்படலன்னு சொன்னா அப்ப பிரமாணமே சொல்லணும் தெரிஞ்சது. அதனால அதை அவித்யாவத் விஷயம் அது எப்படி பிரமாணமாகும்? பிரமாணம் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. விதிமுகோபதர்சிதமா இருக்குன்னு தெரியும். அதாவது பாகம்னு எதை சொல்றதுன்னா இல்லைன்னு தெரிஞ்சா பாகம், இருக்குன்னு தெரிஞ்சா இதுதான் விதிமுகம். அது விசேஷமும். நான் முதல்ல கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். பாகம் அப்படி வரும், இது கடன் இல்லையே அப்படின்னு வந்துதான் இது பாகம். அந்த பாகத்தை விசேஷமுகமாக அதை தெரிவிக்கிறதா இது விதிமுகம். விசேஷம் விதின்னு ரெண்டு தான். இருக்குன்னு தெரிஞ்சா விதி, இல்லைன்னு தெரிஞ்சா விசேஷம். அனுபவத்துக்கு விசேஷம் இல்லை. விஷயத்துக்கு பாகம் படுறது இருக்குன்னு தெரியறதா இல்லைன்னு தெரியறதா? இருக்குன்னு தெரிஞ்சா அதான் விதிமுக உபதேசம். இல்லைன்னு அந்த வசதியை தான் சொல்றோம். அப்படி சொல்லும் போது அது விசேஷம் கிடையாது. விசேஷமுக்கம் வரும்போது அப்ப அப்பிரமாணியம் சொல்லுவேன். ஏன்னா பாகங்கிறது வருது. ரஜுவை பார்க்கும்போது சர்ப்பம் இல்லைன்னு ஆகிறதுக்கு அப்புறம் கிடையாது. அப்ப சர்ப்பமாக தெரியும் போது விதிமுக தரிசிக்கம், அப்புறம் சர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால விசேஷ தரிசிக்கம். இப்படியாகத்தான் அது பாகம் வந்தாச்சு. பாகம் வந்ததுனால அதோடைய பிராமான்யத்தை சொல்ல முடியாது. ஆனால் ரஜுன்னு தெரிவிக்க அது விதிமுக இது விசேஷம் வரல. அதனால ரஜுன்னு தெரிவிக்கும் போது அதை நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு காரணம். யோகத்து ஆகந்துக ஏவ விசாரத்து நைசர்கிகா தத்துவோபலட்சம். ஒரு பெரிய கேள்விதான். இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது ஒரு தோஷம்னு சொன்னா இவனுக்கு தெரிகிறது எல்லாம் தப்பாதானே இருக்கணும். தோஷத்துதான். தோஷத்தினாலே இவனுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் தப்பாதானே இருக்கணும். எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த கேள்வி வரும். சரி, இப்ப என்ன தோஷம் வந்து இருக்கு? அவித்யா தோஷம் இருக்கு. பிரபாதாகத்தை இருக்கக்கூடிய தோஷம் அவித்யான தோஷம் இருக்கு. இந்த அவித்யா தோஷத்தினால்தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு சொன்னா அது எல்லாம் தப்பாதான இருந்தாலும் அது எப்படி பிரமாணமாக முடியும் அப்படின்னு கேட்பான்.
பஞ்சபாதிகாச்சாரர் அதுக்கு பதில் சொல்ற, ஆகந்துக தோஷம், நித்திய தோஷம், அனாகந்துக தோஷம்ல ரெண்டாவது. அனாகந்துக தோஷத்தை தோஷம்னு சொல்றது வழக்கமில்லை, சாஸ்திரக்காராக அது தோஷம்னு சொல்லுவான். ஆகந்துக தோஷத்தை தான் நம்ம லோகத்துல தோஷம்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த அத்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கு அது தோஷம்னு சொல்றது. இந்த அத்தியாசம் நைசர்கிக அனாதி காலமா இருக்கு. இப்ப வந்தது இல்லை, புதுசா வந்தது ஒண்ணும் இல்லை. ஆகையால இந்த தோஷம்னு சேர்த்துக்கிறது இல்லை. அதனாலதான் பிராமணிய தோஷம். தோஷத்து ஆகந்துக ஏவ விசாத்திரேது நைசர்கிகா. நைசர்கிகா அனாதியா வந்திருக்கிற தோஷம் இருக்கு. இதை பிரமம்னு சொல்றதுக்கு இதை காரணமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். கத்தா இவலத்து அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆகந்துக தோஷத்தினால ஒரு தியானம் வந்ததுன்னு சொன்னா உடனே தப்பு விடுவோம். நித்திய தோஷம் அனாகந்துகமான எப்பவும் இருக்கக்கூடிய தோஷம், எவ்வளவு இருக்கக்கூடிய தோஷத்தால வந்ததுன்னு சொன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்ல மாட்டோமா. அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற பாருங்க. மற்ற சர்வசாதாரண நைசர்கிக தோஷ புத்தி எல்லாருக்கும் இருக்கு. நைசர்கிக நிகழ்ச்சி சுபாவ சுத்தமா இருக்கு, அதாவது அனாதியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம தோஷம்னு வச்சுக்கிறது இல்லை. திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். அதாவது கோபஜனிக்கு சந்தாப்பு சத்வ அனுவர்த்தமானி யாசராஜேகிருத விசாரே அன்னபான நித்தியம் தேவா ரோக புத்தி ஜனசிய. நித்தியம் சுத்து வருது, சிபாசா வருது, அதாவது பசி தாகம்ங்கிறது வருது. இதனால நமக்கு கஷ்டம் வருது, சந்தாபம் ஏற்படுறது. இது உள்ள தீர்ற மாதிரி தெரியல. ஆனா இதை நம்ம தோஷம்னு சொல்றோம். பசி வருது, தாகம் வருது, இது தோஷம் தானே நியாயமா. சத்வ அனுவர்த்தமானி அதுவும் இதுவும் எதனால வருதுன்னா ஜாசராசிங்கிற விசாரம். அந்த ஜாசராசினை உள்ள வேலை செஞ்சு பல விசாரங்கள் பண்ணி பசியும் தாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அன்னபான நித்தியம் தேவா, அன்னம் பானம் இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். சாப்பிடுறது வெளியில வந்துடுறது வேற. இதெல்லாம் தோஷத்துல சொல்றோமோ, வெளியில வந்துதான். ஆனா அது ஸ்தூலமான பாகம் வெளியில வரும். அப்படி இருக்கும்போது இதை நான் ரோகம்னு சொல்றது இல்லை. இன்னும் பசிக்கிறது ஏதோ ரோகம் போல இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு முகூர்த்த மாத்திர பரிவர்த்தி மந்து வரை சின்ன ஜுரம் தான், ஒரே ஒரு மணி நேர காலத்துக்காக வந்துருக்கு. ஓ எனக்கு ஜுரம் வந்துருக்கு, ரோகம் வந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. நிச்சயம் வந்துட்டு இருக்கு பசிதாகம். இதை ரோகம்னு சொல்றது இல்லை. கொஞ்சோண்டு காலத்துக்கு அது வந்தது, ஜுரம்னு ஒண்ணு வந்தது, அதை ரோகம்னு சொல்லிக்கிறார். முகூர்த்த மாத்திர பரிவர்த்தி மந்து வரை பிரதிஷ்டியாயவா. பிரதிஷ்டியாயம் ஜலதேவம், அது பிரதிஷ்டியாயம் பேர். அல்ப கபப்பிரசூதாவது கொஞ்சம் தான் கப்பான், அதனால கொஞ்சம் வந்துருக்கு, அதனால அதை ரோகம்னு சொல்லிக்கிறார். அனைசர்கிகத்துவம் ஏன் தெரியுமா, அது நைசர்கிகமாக இல்லையா, ஏதோ தாற்காலிகமா வந்தது. தாற்காலிகமா ஒரு விகாரம் ஏற்பட்டதுன்னா அது ரோகமா. நமக்கு தெரியாத நாள்ல இருந்து இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா அப்ப அது ரோகம் இல்லையா, அது தெரியும். அதுதான் லோகத்துல இருக்கு. அப்படி அதை வச்சுதான் லோகத்துல சொல்றாதான் அனைசர்கிக தோஷம் அபிப்பிரேசிய உக்தம். இது கௌரஸ்வாமி சொல்லியிருக்கார் கவர பாஷ்யத்துல. எத்திக துஷ்டம் கரணம் எத்திக நிச்சயதி பிரத்யேகா சைவ அசமீபீன பிரத்யோ அந்நகா. அதாவது எந்த ஆளுக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விவாதம் பண்ணி கொடுத்துருக்காரு. தோஷம் ஏதாவது இருக்கா பாரு, தோஷம் இருந்ததுன்னு சொன்னா தப்பு இல்லையா. எத்திக துஷ்டம் கரணம். இன்னொரு விதம் என்னன்னா, பார்க்கறத சில நேரத்துக்கு அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுருந்தோம், அப்போ தப்பு. தெரிஞ்சுன்றது தப்பு. இல்லைன்னு தெரியாதா கூட தோஷம் வந்திருக்கு, தோஷத்தால தெரியுதுன்னு தெரிஞ்சுடுச்சுன்னா விஷயம் தப்பு. இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுனால அப்பவும் தப்பு. இந்த ரெண்டை தவிர்த்து ஞானத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. எத்திக துஷ்டம் கரணம் எத்திக நிச்சயதி பிரத்யேகா சைவ அசமீபீனா. தப்பான பிரத்யேக பதிலா சாந்தின்னு அதுதான் சொல்றது. அந்நியா மற்ற பிரத்யேகங்கள்னா மற்ற தியானங்கள்னா மிச்சா தியானம் ஆகாது. இது எதை வச்சு சொல்லியிருக்காருன்னா ஆகந்துக தோஷத்தை வச்சு, நைசர்கிகமான தோஷத்தை வச்சு சொன்னா அதை சொல்லவே மாட்டார், சொல்ல முடியாது. நைசர்கிக தோஷத்தை வச்சு பாஷ்யக்காரர் அவித்யாவத் விஷயானி பிரமாணானின்னு சொன்னது. ஆகந்துக தோஷத்தை வச்சு நமக்கு அவித்யா தோஷங்கிறது நைசர்கிக கோயில் லோக விவகாரம் அனாதிகாலமாக இருந்திருக்கு. இதை வச்சு லோகம் தோஷமாக எடுத்துக்கல. இதற்கு தேவதேவம் இன்னொரு பிரமாணம் தந்துகிறார். இது சித்தாந்தம், இதை மாற்றவே முடியாது, ஒத்துண்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு
தத்துவாதிகளுக்கும் மனுஷனுக்கும் ஒன்று வித்தியாசப்படுற விவகாரத்துல என்ன வித்தியாசப்படுகிறது? ததாக பத்வாதய பிரமாதிருத்வாதி விவகார காலே பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ ஔதாசீன்யம் அஜமானாக காரிகரண சங்கிகாத்தே அபமானம் குருவந்தி பிரதிஷ்டோது. பூர்வத்தில் இருக்கானே தேகத்தை நான்னு சொல்றது கௌன விவகாரம்னு சொல்றானே, அந்த ஆசாமி கூட தேகம் வேறு தான் வேறுன்னு தெரியணுக்கா அதனால கவனம்னு சொல்றான்னு சொல்லிக்கிறான். அவன் கூட இந்த பத்வாதிகள் எதுக்கு விவேகம் இல்லையோ அப்பேற்பட்ட பிராணிகளுக்கெல்லாம் தேகத்துல ஆங்கிற ஒரு அபிமானம் இருக்குங்கிறத ஒதுக்குறான். இப்போ ஒரு மாடு புல்லக்கிட்ட காமிச்சா அங்க பக்கத்துல வருது, சம்பளத்து வாங்கி காமிச்சா போடுறது. அப்படின்னா அந்த மாட்டுக்கு பெரிய விவேகம் இருக்கு, தேகாத்ம விவேகம் தான் இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டான். இல்லையா? தேகாத்ம விவேகம் இருக்கா ஓட வேண்டாம். ஏன்னா தேகத்தை தானே அடிக்க போறான், ஆத்மாவை அடிக்க முடியாது. சரீரம் பேசாம நின்றுடும் சம்பவம் ஓங்கினார். இந்த புல்ல கொடுத்தால் தேகத்தானே சாப்பிட போடுறது, ஆத்மாவுக்கிறதுனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பேசாம இருந்துருக்குன்னா அதெல்லாம் என்ன தெரியுது? தனக்கு அடி விழப்படாது. எதா ஓடுறது? தனக்கு அடி விழப்படாது. இப்ப தாங்கிறது தேகத்துக்கு அடி விழுந்தா தனக்கு அடி விழுந்தா மாதிரி அப்படி வரப்படாது. இதற்காக ஓடுறோம். இதுதானே? அப்ப தேகத்துக்கும் தனக்கும் ஒரு அபேதாஸ்தாகம் விவேகம் அதுக்கு இல்லை அப்படிங்கிறது யோகத்துல பத்திதான் இந்த பூர்வபக்தி கூட ஒத்துக்கிறது. இந்த விவகாரத்தை அத்தியாசம் மூலமாக தீர்மானம் பண்ணிட்டாச்சுன்னா மாடு பண்ற அந்த வேலைய மனுஷனும் பண்றான், அதுக்கு ஓடுறான். அப்ப அந்த விதத்துல பார்க்கறது இவனுடைய விவகாரமும் அத்தியாசம் மூலம்னு அனுமானம் பண்றதுக்கு அதுக்கு இடம் இருக்கு. அதான் பத்வாதயா பிரமாதிருத்வாதி விவகாரத்தாலே பிரமாதிருத்வாதி விவகாரம் அங்கேயும் இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கம்பை எடுத்துட்டு வந்தா தனக்கு என்ன வருங்கிறது அது அனுமானம் பண்ணிக்கிறது. கம்ப தூக்கறாங்கிறது அதை பார்த்துருக்கு. பார்த்ததுனால அப்புறம் அனுமானம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிடும் போது நம்மளை அடிச்சிருக்கான், வலி ஏற்பட்டிருக்கு, அது அவனுக்கு தெரியுது. அப்ப என்ன ஆகுது? அந்த கம்பை தூக்கிறத அவங்க அந்த பசு பிரசத்தவாதத்தினால தெரிஞ்சுக்கிறது. பிரமாதா கம்ப தூக்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அனுமான பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறது. இல்லையா? அந்த 2 பிரமாணத்தையும் கொண்டு அது தன்னுடைய விவகாரத்தை பண்றது ஓடுறது. விவகாரத்தை இப்ப ஓடுறது இல்லையா? அப்ப 2 பிரமாணத்தை வச்சு பிரமாதா ஆயிரத்து வருஷப்பட்டு பிரசத்த பிரமாணத்துக்கும் பிரமாதா, அனுமான பிரமாணத்துக்கும் பிரமாதா, அப்புறம் வேலை பண்றது ஓடுறது. இப்படி பிரமாதாவா இருக்கக்கூடிய அந்த தத்துவாதிகள் பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ ஔதாசீன்யம் அஜமானாக. பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ இல்லாத சமயத்தில் விரதம் நிற்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்போ கூட காரிகரண சங்காத்தே அகமானம் குருவன் பிரதிஷ்டோடு அதனுடைய சரீரம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ காரிகரண சங்காத, அதைத்தான் அதை தானாக நினைச்சுக்கிறதுங்கிறது ஒரு யோகத்துல பிரசித்தி இருக்கு. சதேக ரூப யோகக்ஷேமாதி மனுஷியாக அந்த தத்துவாதிகளுடைய இந்த யோகக்ஷேமம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சமானமான யோகக்ஷேமம் உள்ளவாளா இருக்கலாம் மனுஷன். இது எப்ப இந்த ஜென்மதேவா ஆரம்பம் தொடக்கத்திலேயே அப்படிதான் இருக்கு. தத்வாதிகா அதிகதர விவேகமடையலாம். இவாருக்கோ இவா அதை விட அதிக புத்திசாலி. தத்வாதிகளுக்கு மந்த பிரச்சனை, ஆனா இது இந்த மனுஷனுக்கு அறிவு ஜாஸ்தி. ஆரம்பத்துல இருந்தும் அப்படியே விவகாரம் பண்றாங்க. இவனுக்கு ஏன் அறிவு ஜாஸ்தி இருக்குன்னா சாஸ்திரத்தினால இவனுக்கு விவேகத்தை ஏற்படுத்த முடியும், பசுவுக்கு முடியாது. அதனால இவனுக்கு அந்த விவேக சக்தி ஜாஸ்தி. சாஸ்திராதேவ சாம்பராயிக மது சாமர்த்தியாக சாஸ்திரத்தினாலே பரலோக சம்பந்தப்பட்ட ஆத்மா சாம்பராயிகம்னு ஆத்மா, அந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவாளாக இருந்தாலும் கூட அதாக சதேக ரூப காரிய தர்சனா விவகார காலத்துல அந்த பத்வாதிகளுக்கு சமானமான காரியங்களை பண்றதுனால காரியகரண சங்காத்தேதி ஆத்மாபிமான சமானம் இருக்கார். இவாருக்கும் அந்த காரியகரண சங்காத்துல அந்த சமயத்துக்கு அந்த ஆத்மாபிமானம் இருக்கத்தான். அப்படி இல்லாட்டா அந்த மாதிரி விவகாரம் நடக்காது. அப்ப இவர் கேட்டார், இதெல்லாம் சித்தத்திற்கு சொல்ற விஷயம். பசு தன்னுடைய சரீரத்தை தானே நினைக்கிறது அப்படிங்கிறது என்ன பிரமாணம்? நான் மனுஷன்னு சொல்லிவிட்டேன், ஆனா பசு தன்னை நான் மாடு அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது என்ன பிரமாணம்? அதுவும் சொல்லலை வாயால, இல்லையா? நான் மாடுன்னு சொல்லலை, அது அப்படிதான் நினைச்சிருக்கேன். நீங்க எப்படி எனக்கு கண்டுபிடிச்சதுன்னு ஒரு கேள்வி. அதனால பத்வாதிகளானது
காரியகரண சங்காது அகங்காரானுபந்தா இது சிதா அவசியது ஏன சித்தோட விரியது இந்த சித்தமா வச்சு கேட்கறது மாடு தன்னை சரீரத்தையே தானே நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னு இது உனக்கு எப்படி தெரியுது பதில் என்ன சொல்ற முக்கியது பிரௌடமதிக்க ஏவ பிரத்யக்ஷாதி விருத்த குட்டலை ஆத்மா விஸ்வாசியது அந்நா தது அனர்த்த தத்துவ பிரசங்கா. இப்ப அனுமான பிரமாணத்தினாலதான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது. என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, சாமானிய மனுஷாளுக்கு ஆத்மாவை பற்றி உபதேசம் பண்றாளோ இல்லையோ, எப்படி உபதேசம் பண்றது? ஆத்மாவே வேண்டாம், ஏதோ ஒரு புரியாத விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லி கொடுக்கிறவனுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், சொல்லிக்கிறவனுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும். ஏன் இந்த சாமர்த்தியத்தை வச்சுட்டு அவன் எடுத்துவானாலும் சொல்லிக் கொடுத்துட முடியுங்கிறது கிடையாது. எடுக்கிறவனுக்கு ஒரு சக்தி வேணும், யோகித வேணும், சொல்லிக் கொடுக்கிறவனுக்கும் வேணும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னா பிரத்யக்ஷாதி விருத்த குசலத்துவம். போதிக்கிறதுக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்களை எப்படி பிரவர்த்திக்கிறது போதிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். பிரத்யக்ஷாதி பிரமாண விருத்த குசலகா, பிரமாணத்துடைய விஷயங்கள் இவனுக்கு பூர்ணமா நல்லா தெரிஞ்சிருக்கும் போதிக்கிறவனுக்கு. அதே மாதிரி யாருக்கு போதிக்கிறோம்னா அவன் எப்படி இருக்குன்னா பிரௌடமத்தியா இருக்கு. பிரௌடமத்தினா மந்தமத்தி இல்லாம கிரகிக்கக்கூடிய நல்ல நல்ல புத்திசாலியாக இருக்கும். அப்ப இவங்க சொன்ன விஷயத்தை அவனால புரிஞ்சுக்கும். ஆக பிரௌடமதி மதிப்பையவ பிரத்யக்ஷாதி விருத்த குசலைக்கு ஆத்மா உற்பத்தியது. இப்ப இப்பேற்பட்ட ஒரு வாக்கியார் யாருக்கு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரியே ஒரு மாட்டுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இவனுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதுங்கிறதுனால மாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, இவனுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுங்கிறது நமக்கு சித்தமாயிடுச்சு. ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்தா விஷயத்துக்கு அப்படி இருக்கிறது இவனே அந்த மாட்டுக்கு பாடம் சொல்றது இல்லை அப்படின்னு கேட்கும்போது இதுதான் தெரியாகும். அந்நா அது அனர்த்தகத்துவ பிரசங்கா. பிரௌடமதித்துவம் அந்த யோகியத்தை இந்த யோகியத்தையில அனர்த்தகமாகும். ஏவமேவ பிரமாண விசார விரகம் சர்வ சம்பிரதிபத்தியதை. ஏன்னா ஒரு யோகியத்தை இல்லாமலே எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப சொல்லிக் கொடுத்துதான் இங்க உள்ள தாற்பயம். சொல்லிக் கொடுக்கிறவன் சொல்லி யாருக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அவனுடைய புத்தி சக்தியை பரீட்சை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் விஷயத்தை போதிக்கிறான். இப்படி இருக்கிறவன் மாட்டுக்கோ மற்ற பசுக்களுக்கோ பாடங்கள்லாம் சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லைன்னா இவன் அதுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அதான காரணம் நம்ம சொல்லிக் கொடுத்தா அங்க வராது அப்படிங்கிறது தீர்மானம் ஆச்சு. அப்ப அங்க அந்த விவேக சக்தி இல்லைன்னு ஆச்சு. இதுல இருந்து விவேக சக்தி பாருங்க, சாதாரண நம்மளுக்கே முதல்ல விவேக சக்தி கிடையாது. அதாவது ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்காமலே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விவேகம் போராது. இந்த பிரௌடமதியாக இருந்தாலும் கூட ஒருத்தன் பிரமாண விருத்த குசலனாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தாதான் இந்த விஷயம் தெரியுது. அப்படி இருக்கும்போது பிரௌடமதி இல்லாத மாட்டுக்கெல்லாம் இந்த விஷயம் தானா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரீரம் வேற தான் வேறங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மனசா இல்லை. அப்படி இருக்கிறதுனால அந்த மாட்டுக்கு சரீரத்தை தாங்கக்கூடியதான் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியும். நமக்கு சரீரத்தை தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆச்சாரியம் தேவைப்படுறதில்லை. அதனால சரீரத்துல நான்கிற அபிமானம் வரத்துக்கு ஆச்சாரியம் வேண்டாம். சரீரத்தை காட்டும் தான் வேறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சாரியம் தேவைப்படுறது. மாட்டுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனும் கிடைக்கல. அப்படி இருக்கிறது அதனுடைய தியானம் எப்படி இருக்கணும்னு நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். ஆக தன்னுடைய சரீரத்தை தான் அது தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணி அப்புறம் அந்த மாட்டை நான் திருஷ்டாந்தமா சொல்றேன். அது எப்படி தன்னை சரீரத்தையே தாங்க நினைக்கிறதோ அப்படி நினைக்கிறதுக்கு தகுந்தா போல அதனுடைய விவகாரத்தையும் நான் பார்க்கிறேன். சம்பவம் நான் ஓடுறது இந்த விவகாரத்தையும் பார்க்கிறேன். இதனால ரெண்டு பிரமாணத்தினால நமக்கு சரீரத்தை தான் அது தாங்க நினைக்கின்றது சித்தம் ஆகிறது, அனுமானம் பண்ண முடிகிறது. அதனால அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து அதே மாதிரி விவகாரம் மனுஷனும் பண்ற காரணத்தால அவனுக்கும் அதே மாதிரி தேசத்துல ஆத்மபுத்தி இருக்கு அப்படின்னு அனுமானம் ரொம்ப உள்ளுக்குள்ள நுழைந்து போய் தன்னை கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது. ஏவமேவ பிரமாண அந்நா அது அனர்த்தகத்துவ பிரசங்கா ஏவமேவா. அதாவது பிரமாண விசார விரகம். ஒரு பிரமாணம் விசாரம் பண்ண வேண்டாம், அப்படியே எல்லாருக்கும் தெரியணும். தெரியுமா? தெரியாது. சர்வ சம்பிரதிபத்தி. அப்போ கேட்டா நல்ல கேள்வி. நீங்க என்னமோ சாஸ்திரம் வாசிச்சாக்கா
தேகத்தை காட்டிலும் வேறான ஒரு ஆத்மா தெரியாதுன்னு சொல்றது. ஆனா இந்த லோகத்துல சாஸ்திரம்னா என்னன்னே தெரியாத பல பேர் அந்த தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இந்த தேகம் போனாலும் அடுத்த தேகம் நமக்கு நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு சாஸ்திரமே வாசிக்காதவர்களா கூட சில நல்ல காரியம் பண்ணணும்னு பிரவர்த்திக்கிறாங்க. கோபாலாங்கனாதயா பிரமாண விரகமேவ வர்த்தமான தேகபாதேது சாயம் போக்தாரம் மன்யமானாக ததர்த்தம் ஆச்சரந்தி ததபுத்தியம் விவகார மாத்திர பிரமாணகத்வா இல்ல ஆச்சரந்தியில நிறுத்தணும். மேல இருந்து சித்தாந்தம். கோபாலாங்கனானா பால்காரியில் அர்த்தமாகும். பால்காரனின் மனைவி. அது அந்த காலத்துல அவளுக்கு படிப்பு கிடையாதுங்கிறதுனால அதை உதாசனமாக இருக்கா. நமக்கு அவள் தான் எடுத்துக்கணுங்கிறது தாற்பயம் இல்லை. அவள்லாம் எந்த சாஸ்திரமும் படிக்கல. படிக்காதால அந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் பண்றாங்க. ஏன்னா இந்த தேகம் போனாலும் அடுத்த தேகம் நமக்கு அடுத்த ஜென்மா நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு பல நல்ல காரியங்கள் பண்றாளாம். காயினம் போக்தாரம் அந்நியமானாக வர்த்தமான தேக பாத்தேதி இந்த சரீரம் போதும் அப்படின்னு அவருக்கு தீர்மானமா தெரியுது. ஆனாலும் போக்தாவான ஆத்மா போகாது அப்படின்னு நினைச்சுதான் அடுத்த ஜென்மாவுக்கு நல்லதா வரணுங்கிறதுக்காக பல காரியங்கள்லாம் பண்றாரு. அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கு சாஸ்திரம் படிக்காமலே ஆளும் சொல்லிக் கொடுக்காம தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க சொன்னது தப்பு இல்லையா? இப்ப சொன்னதை வாபஸ் வாங்கலாம். சாஸ்திரம் படிச்சாதான் வரும், உபதேசம் பண்ணினாதான் வருங்கிறது இல்லையே. அவளுக்குலாம் வந்திருக்குன்னு கேட்டான். அதுல என்ன இருக்கணும்? அபுத்தியம் விவகார மாத்திர பிரமாணகத்வா. அவ சாஸ்திரம் படிக்கலைங்கிறது வாஸ்தவம். ஆனா சாஸ்திரம் படிச்சுவா பேசுனது தெரிஞ்சிருக்கேன். அவளுடைய விவகாரத்தை கேட்டிருக்கா. இல்லைன்னா அது கூட செய்ய மாட்டான். நாம அடுத்த ஜென்மாவுக்கு நல்ல காரியம் பண்ணணும், நல்லதா இதை விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத யாரோ சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த விதத்துல நேரடியா சாஸ்திரத்தை படிக்காதா கூட அப்படி சொல்றவா சாஸ்திரம் படிச்சு கேட்டிருக்கேன். அல்லது அவளாவது இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருக்கணும். நிச்சயமா மாதிரியே உயர்ந்தேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பிரயோசனம் நடக்காது. அடுத்த ஜென்மாங்கிற ஒரு சப்த பிரயோஜனம் வராது. ஆனா அடுத்த ஜென்மா இந்த சரீரம் போதும், ஆனா அடுத்த ஜென்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசணும்னு சொன்னா இந்த சப்தங்கள்லாம் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கணும். நேர சாஸ்திரம் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை வச்சுதான் சொல்ல. இதுக்கு இன்னொரு பிரமாணம், திடமான பிரமாணம் கொடுக்குறா. வேற நேரில் போய் கேட்டுக்காரர்கள் இருக்கு. கதாக்கு கிருஷ்ணாக கஹ பசேத சம்பந்தி இது அவிஸ்மஹா விசேஷதா பிரதிபோ லோகே இது பிரதிபுருவந்தியா பாட்ட கேட்கிறாங்கம்மா. நீ போக்கா அடுத்த ஜென்மா நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க, யார் அந்த அடுத்த லோகத்துக்கு போறவங்க யாரு அந்த ஆத்மா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டா அவ சொல்றாளாம், தெரியாது நமக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்றாளாம். அடுத்த ஜென்மா நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நல்லது கொள்ளுவோம்னு சொல்லிக்கிறா, அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரியுமா தேகத்தை தவிர்த்து தனியா ஆத்மா இருக்கிறது தெரியுதா? அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்றான். நவிஸ்மஹா விசேஷதா பிரதிபோலோகே இது பிரதிபுருவந்தி தஸ்மாத் யுக்தமுக்தம் தத்வாதீனாம் பிரசித்தா அவிவேகபூர்வதா பிரத்யக்ஷ அதிவியவகாரம். இது பாஷ்யமேதான். தத்வாதிகள் பண்ணக்கூடிய விவகாரம் பிரத்யக்ஷாதி விவகாரம் அவிவேகபூர்வகம், தேகத்துல ஆத்மா புத்தியோடு கூடினது அப்படிங்கிறது நமக்கு சித்தம். தற்சாமானிய தர்சனா விற்பத்தி மதாமது புருஷானாம் பிரத்யக்ஷாதி விவகாரா தற்கால சமான. அதே மாதிரி தான் இந்தியன் விவகாரம். அதனால தற்காலகான்னு போட்டார். அந்த விவகார காலத்துல அவனுக்கு அந்த அத்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரபாவம்லாம் பரோட்ச ஞானத்தினால விவகாரத்தை நிறுத்திட்டு கொஞ்ச நாள் பேசலாம். ஆனால் அந்த விவகார காலத்துல அந்த அத்தியாசங்கிறது நமக்கு போதில்லை. விற்பத்தி மதாமது புருஷன், அதான் விற்பத்தி உள்ளவன். விற்பத்தினா என்ன விற்பத்தி? வேதாந்த விற்பத்தி. வேதாந்த சாஸ்திரம் படித்து ஆத்மா வேறு இது வேறு அப்படின்னு தெரிந்த மனுஷனுக்கு கூட அந்த விவகார காலத்துல அந்த மாதிரி அத்தியாசங்கிறது இருக்கு. அத்தியாசம் இருக்கு ஆகல. காரணம் என்னன்னா அபரோட்சமா ஏற்படுது.